ரோஹித் சர்மாவின் முடிவை பொறுத்து ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஹார்திக் பாண்டியாவை நியமிக்க பிசிசிஐ பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற பின்னர் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து இந்திய அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்தார். ஆனால் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணிகளுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டது. சமீப காலமாக டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் சிட்னி டெஸ்ட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா விலகியதால் டெஸ்டில் அவரது எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டியிலும் ரோஹித் சர்மாவின் நிலை என்ன என்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. ஒருவேளை ரோஹித் சர்மா ஓய்வு பெற விரும்பினால் ஒருநாள் போட்டியின் அடுத்த கேப்டனாக ஹார்திக் பாண்டியாவை நியமிக்க பிசிசிஐ பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் ரோஹித் சர்மா தொடர்ந்து விளையாடும் பட்சத்தில் ஒருநாள் அணியின் கேப்டனாக அவரே தொடரலாம் என பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.